ரிஷப ராசி நபர்களுக்கு நம்ம கலியுகம் சேனல் டிவியில் 2025 ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். ரிஷப ராசி நபர்களுக்கு ஒரு சில டார்ச்சர் அமைப்புகள் குறையும். எந்த விஷயத்துல தெரியுமா? இந்த அம்மாவுடைய விஷயங்கள், அடுத்தது சொத்து விஷயம். சொத்துனாவே எல்லாமே வந்துடலாம். வாடகை வீட்டில இருந்து உங்களோட லேண்டு, அசையும் அசையா சொத்து, இதுல இருந்து ஒரு போர்க்களமான பிரச்சனைகள், பஞ்சாயத்து, செலவுக்கு மேல செலவு, டார்ச்சரு, இது சம்பந்தப்பட்ட டார்ச்சர்லாம் இந்த மாசத்துல இருக்காது. ஸோ ரிஷபராசி நபர்களுக்கு இந்த அசையும் அசையா சொத்து பிரச்சனை கொஞ்சம் ஓய்வும். அடுத்ததாக இந்த வீண் கற்பனை, ரிஷபராசி நபர்களுக்கு இந்த வீண் கற்பனையே ஒரு சில நபர்களுக்கு வடிவமாக பெறும்னா நம்ம கற்பனை பண்ணது ஓரளவு நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே வீண் கற்பனைங்கிறது ஒன்று இருக்கும். நம்ம திங்க் பண்ணுறதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் திங்க் பண்ணுவோம். அது சில சமயம் பொய்த்து போயிடும். இப்போ இந்த மாதிரி சில சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த வீண் கற்பனை விஷயம்லாம் இருக்காது. என்ன வரணுமோ, என்ன கிடைக்கணுமோ, என்ன ஆகணுமோ, என்ன உண்மையாக நிதர்சனமாக இருக்கோ அது சம்மந்தப்பட்ட பிளானு கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அதுவா இதுவா அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ரிஷபராசி நபர்களுடைய லைஃப்ல இந்த மாதம் வந்து கண்ணுக்கு நேராக நிற்கும். அடுத்ததாக உங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் சில பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளங்கள் உங்களுடைய வாக்கு சாமர்த்தியத்தின் அடிப்படையில், உங்களுடைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அந்த உங்களுக்கு நீங்களே சில பிரச்சனையை நம்மளே பண்ணிட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோம், இல்லை ஒரு சில நபர்கள் தெரிஞ்சே பண்ணிட்டேன், அது இப்படி ஆகி போச்சு, இதுலேருந்து வெளில வரலாமா, வாய்ப்பு இருக்கா, இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர்றது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலை இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும். ஸோ ரிஷபராசி நபர்களுடைய நீங்களே கிரியேட் பண்ண, அடுத்தவங்க கொடுத்த பிரச்சனையை பற்றி பேச வரல, நீங்களே ஏதாச்சும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் நகர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அடுத்ததாக இந்த வார்த்தை கடுகடுப்பு, ரிஷபராசி நபர்களுடைய மைண்ட் டார்ச்சருக்கு ஏற்ற மாதிரியான அந்த வார்த்தை கடுகடுப்புலாம் இருக்காது. ஓரளவுக்கு தன்மையாக பேசக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எட்டி பார்க்கும். ஸோ அதனால் அதை வச்சு கொஞ்சம் பொழைச்சிக்கலாம். எடுத்தம் கழுத்தங்கிற பேச்சுவார்த்தைலாம் வராது. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல தன்மையாக சுமூகமாக இருக்கும். இந்த கடந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் பேசி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ, தொழில் பண்ணுறீங்களோ, இல்லை குடும்பத்துலேயோ ஏதாச்சும் பேசி தகராறு ஆகியிருந்தால் கூட அதை இந்த மாதத்தில் திரும்பவும் சமாதான பேச்சுவார்த்தைகள், பொதுநலமான பேச்சுவார்த்தைகள் இப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அடிப்படையில் அது சரியாயிடும். அடுத்து பணம் சம்பாதிக்கிறது, பணம் கிடைக்கிறதுக்கான சில சந்தர்ப்பங்கள், பணம் ஏன்னா இந்த மாதத்தில் சுக்கிரன் இந்த மிதுன வீட்டோட தொடர்புல வருது. இப்போ பணம் கிடைப்பதற்கான சில நல்ல சந்தர்ப்பங்கள் அவர் லெவலுக்கு ஏற்ப அமையும். இதில் ஒரு சில நபர்களுக்கு வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், தொழில் ரீதியாக சில வருமானங்கள் கிடைக்கும், கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் வந்து கொஞ்சம் வட்டி காசோட சேர்த்து கெயினாக கொஞ்சம் கிடைக்கும், ஒரு சில நபர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் கிடைக்கும், இந்த மாதிரியான. ஸோ மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி நபர்கள் கவலைகள், பஞ்சாயத்துகள், டார்ச்சர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் குழந்தைகள் போல, சில்ட்ரன்ஸுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இருக்காது இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சாலும் அதை வச்சு நீங்கள் நிறைவாக இந்த காலகட்டத்தை கடத்துவதற்கு என்ன வழியோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. குறைவாக கிடைத்தாலும் அதை நிறைவாக எடுத்துக்கொண்டு இருக்கிற சூழ்நிலையை சமாளித்து நகர்த்த ஆரம்பிச்சிடுவீங்க ரிஷபராசி நபர்கள். ஸோ ஒரு குழந்தைத்தனமான ஒரு சூழ்நிலைக்கு உள்ள வரீங்க. நீங்கள் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் இந்த பலன் தான். ஸோ கவலைகள் ஒரு பக்கம் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி நபர்களுக்கு அமையும் அப்படிங்கிறது கருத்தில் எடுத்துக்கலாம்.
5ஆம் பாவத்துடன் செவ்வாயில சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சிவராசி நபர்கள் இங்க எந்த ஒரு விஷயத்துலயும் கொஞ்சம் தீவிரமா முன்முனைப்பு வேணும். ஏன்னா சனி பார்வையில வருது. ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இல்ல ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க, இல்ல ஒருத்தவங்க வழிகாட்டுறாங்க, இல்ல ஒருத்தவங்கள்ட்ட நீங்க எப்பயோ கேட்ட ஹெல்ப் கூட போய் கிடைக்குதுன்னா, சில விஷயத்த நீங்க தீவிரமாக நீங்க அந்த விஷயத்த அப்ரோச் பண்ணி கொஞ்சம் வேகம் எடுக்கணும். ஸ்லோ பண்ணீங்கன்னா ஸ்லோவா மாறிடும். அது சரியா வராம போயிடும். அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்.